வணக்கம். வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமானிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த திருமண மோசடி வழக்கில் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதற்காக 2023ஆம் ஆண்டு சீமான் ஒருமுறை நேரில் ஆஜராகி வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு பதிலளித்திருந்தார். அப்போது 3 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. இன்றும் அவர் 3 மணி நேரம் விசாரணைக்கு பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2 மணி நேரமே இந்த விசாரணை நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக 2 முறை சம்மன் சீமானுக்கு அளிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அளிக்கப்பட்ட முதல் சம்மனில் அவர் நேரில் ஆஜராகவில்லை. அவர் தரப்பில் இருந்து வழக்கறிஞர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தனர். அன்றைய தினமே 20 நிமிடங்களில் சீமான் வீட்டில் நீலாங்கரையில் உள்ள வீட்டில் மீண்டும் 2வது சம்மன் போலீசார் தரப்பில் ஒட்டப்பட்டது. அந்த சம்மனை சீமான் வீட்டின் காவலாளி கிழித்ததால் போலீசாருக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு உருவானது. இந்த விவகாரம் தொடர்பாக சீமானின் காவலாளி கைது செய்யப்பட்டிருந்தார். அதற்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் சீமான் கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக தருமபுரியில் கலந்தாய்வு கூட்டத்தை முடித்துக் கொண்டு சீமான் நேரில் வருகை தந்திருந்தார். விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட அவர் 8 மணி அளவில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராவார் என்று கூறப்பட்டது. அதற்காக அவர் வந்து கொண்டிருந்த போது வடபழனி அருகே சீமானின் கார் போலீசாரால் நிறுத்தப்பட்டது. ஒரு 3/4 மணி நேரம், அதாவது 45 நிமிடங்கள் கழித்து அவர் மீண்டும் கிளம்புவார் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 1 மணி நேரத்திற்கு பிறகே சீமானது வண்டி அங்கிருந்து புறப்பட்டது. அங்கிருந்து புறப்பட்டு வழியெடுக்க நாம் தமிழர் தொண்டர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினரின் வாகனங்களுடன் அணிவகுத்து வந்த சீமான் 9 மணிக்கு மேல் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் வந்து ஆஜராக முற்பட்டார். அப்போது அங்கு குவிந்திருந்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் சீமானுடன் தங்களை காவல் நிலையத்திற்குள் அனுமதிக்க வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் உருவாகியது. பின்னர் சீமானின் வண்டியை மட்டும் போலீசார் உள்ளே அனுமதித்தனர். அதையும் தாண்டி தொண்டர்கள் சிலர் உள்ளே நுழைந்து முழக்கங்களை எழுப்பியதால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. பின்னர் ஒரு வழியாக சீமான் இறுதியில் காவல் நிலையம் அருகே நெருங்கியவுடன் நடைபயணமாக காவல் நிலையம் உள்ளே சென்றார். அங்கு அவரிடம் போலீசார் பாலியல் வழக்கு, திருமண மோசடி வழக்கு தொடர்பாக விசாரணை செய்து வருகின்றனர். இதுவரை சுமார் 80க்கும் மேற்பட்ட கேள்விகளை சீமானிடம் அவர்கள் முன்வைத்துள்ளனர். இதில் பாதிக்கும் மேற்பட்ட கேள்விகள் ஏற்கனவே 2023ஆம் ஆண்டில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் என்று கூறப்பட்டது. இதற்கிடையே நேற்றைக்கு முன்தினம் நடிகை விஜயலட்சுமியிடம் பெங்களூரில் வைத்து வலசரவாக்கம் போலீசார் விசாரணை செய்திருந்தனர். சுமார் 6 மணி நேரம் அந்த விசாரணையானது நடைபெற்று இருந்தது. அதைத் தொடர்ந்து இப்போது சீமானிடம் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து சீமான் வீட்டிற்கு செல்வார் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசுவதற்கு காவல்துறை தரப்பில் இருந்து எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்கப்படாது என்று காவல்துறையினர் கூறியுள்ளனர். அதனால் அவர் கட்டாயம் செய்தியாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணையை தொடர்ந்து ஒரு சில நாட்களில் அல்லது ஒரு சில வாரங்களுக்குள்ளாக போலீசார் தரப்பிலிருந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உயர்நீதிமன்றத்தில் அதனை சமர்ப்பிக்கப்படும். அதன் அடிப்படையில் வழக்கு விசாரணை நடைபெறும் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதே சமயம் சீமான் தரப்பிலிருந்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தொடரப்பட்டுள்ளது. அந்த மனு விசாரணைக்கு வரும் பட்சத்தில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டால் வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு மாறிவிடும். அதன் பின்னர் இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் தரப்பிலிருந்து விசாரிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இதற்கிடையே சீமான் கைது செய்யப்படுவார் என்று ஒரு தகவல் பரவியதால் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் இங்கு குவிந்தனர். கலவரம் ஏற்படாத வகையில் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டது. இருப்பினும் போலீசார் உறுதியாக சீமான் கைது செய்யப்பட மாட்டார். அதே சமயம் தொண்டர்கள் மீதும் தடியடை உள்ளிட்ட எந்தவித தாக்குதலும் காவல்துறை தரப்பில் இருந்து நடத்தப்படாது என்று உறுதியளித்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களுக்கு இடையிலும் போலீசார்களுக்கு இடையும் கூட கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதையெல்லாம் தாண்டி இந்த விசாரணையானது தற்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் சீமான் வெளியே வரலாம் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் சீமானின் இந்த நடவடிக்கை என்பது அரசியல் அழுத்தம் காரணமாக தான் நடக்கிறது என்று சீமான் கட்சியினர் தரப்பிலிருந்தும் நாம் தமிழர் கட்சியினர் தரப்பிலிருந்தும் கூறப்படுகிறது. குறிப்பாக நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து அவர் வருகையால் சீமான் கட்சியும் இப்போது ஆரம்பித்துள்ளதால் ஒவ்வொரு கட்சியாக வளர்ந்து வருவதால் அரசியல் அழுத்தம் காரணமாக ஒவ்வொரு கட்சியையும் பலவீனப்படுத்தும் நோக்கத்தோடு செய்யப்படுவதாக நாம் தமிழர் கட்சியினர் கூறுகின்றனர். குறிப்பாக சீமானை ஈரோடு பிரச்சாரமாக இருக்கட்டும், அதே சமயம்
பெரியார் குறித்து பேசிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களாகட்டும், இது தொடர்பாக கடலூர் காவல்துறையினரால் ஒரு முறை சம்மன் அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சம்மனில் இருந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்க தீவிரம் காட்டாத போலீசார், குறிப்பாக விஜயலட்சுமி வழக்கில், அதுவும் ஒரு 11 ஆண்டுகள் பழமையான வழக்கில் இந்த மும்முரத்தை காட்டுகின்றனர். அதனால் இது திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் மீது ஒரு திருமண மோசடி, ஒரு பாலியல் தொடர்பான வழக்கில் கைது செய்து அவரது பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்த தமிழக அரசு செய்யும் முயற்சி என்று நாம் தமிழர் கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இல்லை என்றால் பெரியார் குறித்து சர்ச்சை ரீதியாக பேசிய வழக்கில் கைது செய்திருக்கலாம். அப்படி செய்யாமல் அவர்கள் வேண்டுமென்றே இழிவு செய்யும் நோக்கத்தோடு இதனை செய்வதாக கூறப்படுகிறது. சீமான் தரப்பிலிருந்து இது சட்டப்படி எதிர்கொள்வோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறாக தொடர்ந்து நிலைமை சென்று கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு நாம் அடுத்தடுத்து தொடர்பில் இணையலாம்.